அதிநவீனமா இவர்கள் கைகளில் பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாதி எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாரிடா வாதா சிறுசு வித்தையா பெருசு பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் தரக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். Last time on Beyblade, Jenga is still upset about the defeat that his babe Pegasus suffered at the hands of Ryuga and his babe Lightning El Drago. Jenga tells Kenta the story of his childhood in his hometown of Koma Village, where Jenga learned the ways of the Beyblade from his father Ryo. Everything changed for Jenga and his dad when Doji arrived at Mount Hagane with Ryuga, bent on snatching the forbidden Bay El Drago. Having retrieved El Drago, Ryuga is challenged by Ryo and a Bay battle begins. Ryo's blade Pegasus is defeated by Ryuga and El Drago as Jenga watches helplessly while the mountain crumbles. Ryo launches Pegasus to his son. Mysterious Noma. சீக்கிரம் 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 எல்லாரும் எங்க போனீங்க? கேண்டா என்ன ஆச்சு? ஜிங்கா இதை எழுதி வச்சுட்டு போயிட்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க செஞ்ச உதவி எல்லாத்துக்கும் நன்றி. நான் போயிட்டு வரேன். உண்மையிலேயே இது அவன் எழுதின லெட்டரா? நம்மள வச்சு ஏதாவது காமெடி பண்றானா? ஆனா அவங்க இன்னைக்கு என் கூட பேட்டில் போடுறேன்னு சொல்லி இருந்தான். எப்படி அவன் என்கிட்ட சொல்லாம போனான்? ஏன் அப்படி பண்ண? இப்போ எனக்கு இந்த பேப்ளேடை யூஸ் பண்ண தகுதியே இல்ல. நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிடுக்கேன்டா. இப்ப நம்ம எந்த பக்கமா போகணும்? எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? இந்த பக்கமா என்ன போய் ஏதாவது தெரிஞ்சுதா? உள்ளதான் போனோம், வாங்க. ஓகே கியோயா. அட வெயிட் பண்ணுங்கயா. ஏன் வரும்போது இன்னும் பெரிய பெட்டியா எடுத்துட்டு வரலாம்ல? தேவையில்லாம பேசாத. இதுதான் நான் கொண்டு வந்த சின்ன சூட்கேஸே. அப்படின்னா இதுதான் ஜிங்காவோட கதையா? ஜிங்காக்கு இவ்ளோ கவலையான கடந்த காலம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஏன் இப்படி பண்ண ஜிங்கா? இப்போ நீ என்கிட்ட சொல்லாம விட்டுட்டு போனதை என்னால நம்ப முடியல. நம்ம யாரும் அவனை நினைச்சு கவலைப்பட வேணாம்னு அவன் நினைச்சிருப்பான் போல இருக்கு. ஆனா நான் அவனை பத்தி கவலைப்படுறேன். எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க. அப்படின்னா அவ இன்னமும் கோமா வில்லேஜ்ல தான் இருக்கா இல்லையா கேண்டா? அப்படிதான் நினைக்கிறேன். என்னது நினைக்கிறியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு அந்த இடம் தான் போக பிடிக்கும். அதனாலதான் சொல்றேன் அங்க இருப்பான்னு. அது எப்படி அப்படி சொல்ற? யாருக்காவது அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்கன்னு தெரிய வந்தா யாரா இருந்தாலும் அவங்க கூட இருக்க கூடாதுன்னு நினைச்சு போயிடுவாங்க. தயவு செஞ்சு என்ன பார்க்காத. சரி, சண்டை போடாதீங்க. கோச்சிட்டு போனவன நாம தான் போய் கூட்டிட்டு வரணும். गाइस, நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா நடக்கிறீங்களா? மடோக்கா பெட்டியை வேணா தூக்கிட்டு வர நாங்க ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல இல்ல தேவையில்ல. Attack, defense, stamina, balance. இது நானும் கலந்த பேல தீவிரமா பயிற்சி எடுத்து அதோட உச்சத்தை அடையணும். அப்படிப்பட்ட பிளேடர்ஸ் தான் தி டார்க் நெபுலா எலைட் ஸ்குவாட்ல இருக்காங்க. என்னோட எல்ட்ராகுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. என்னதான் டிஃபரண்ட் டைப் பேவா இருந்தாலும் என்னோட எல்ட்ராகோ பாத்துக்கோ. கோ எல்ட்ராகோ.
இது பத்தவே பத்தாது. எனக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி போட்டியாளர்களை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையா? ரயூகா, நீ எந்த அளவுக்கு திறமைசாலியாவும் பலசாலியாவும் உருவெடுக்க போற? எங்க போன ஜிங்கா? இதுதான் இந்த ஊர்ல பெரிய மலைன்னு நினைக்கிறேன். ஏறவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அட போங்கப்பா. என்ன ஆச்சு கியோயா? என்னப்பா ஆச்சு? அது ஒன்றும் இல்லை, எல்லாம் என்னோட கற்பனை. ஓ, இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. வாங்க போலாம். நாம இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணோம்னா சீக்கிரமே இருட்டிடும். ஆமாப்பா போகலாம். அதுக்குள்ளயா? இன்னும் கொஞ்ச நேரம். கேட்டா என்னாச்சு? பார்த்தா தெரியல, கால் தடுக்கி விழுந்துட்டேன். அடடா, நல்ல விஷயமாச்சே. என்ன நடக்க முடியுமா? ஏற்கனவே அதிகமா இருக்கு, இதுல உங்களை வேற நாங்க தூக்கிட்டு போகணுமா? என்னது? அதெல்லாம் நீ எங்கிற பேக் ஏஜென்ட் சொல்றியா? நீ எப்படி எங்ககிட்ட அப்படி பேசலாம்? இப்ப எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ஏதோ ஒரு வில்லனுக்கு லுக்கு விடுற மாதிரியா விடுறீங்க? நான் ஒண்ணு கெட்டவன் கிடையாது. போ 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 போ. என்னையா தோற்கிற? போ 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 போ. ஜாலி, எங்க பேக் ஏஜென்ட் சொன்ன தேடிக்கிட்ட மாட்டிட்ட மொழி. ஓ அடடா அடடா, பார்க்கும் போதே நாக்கு ஊறுது. ஓகே, அப்படின்னா எடுத்து சாப்பிடு. சரி ஓகே, இதோ எடுத்துக்கிறேன். பென்கே, எல்லாருக்கும் கணக்கு இருக்கு, நீ இவ்வளவு எடுத்துக்க கூடாது. பசியில எடுக்கும் போது கணக்கு பார்த்தல எடுக்க முடியாது. சரி, ஒரு மரியாதைக்கு கேட்டாவது எடுத்து சாப்பிடலாம்ல. சாப்பிடுறது நான்வெஜ், முதல்ல வெஜ் சாப்பிடுறது உனக்கு தெரியாதா? எதுக்கு எங்களை கோவப்படுத்தி பாக்குறேன்? அதுல எங்க அப்படி நம்மளோட வச்சிருக்க கூடாது இல்ல. உங்க எல்லாரையும் விட நான் பெரிய, அப்ப உங்களை விட நான் அதிகமா சாப்பிடணும் கூட உங்களுக்கு தெரியாது. முதல்ல எல்லாரும் வெஜ் தானே எடுத்து சாப்பிடணும். எனக்கு சைவனா சுத்தமா பிடிக்காது. மடக்கா நமக்கு அளவு பிரிச்சு வச்சால. நீ எல்லாரையும் விட நான் தானே பெரியவன், அதனாலதான் பெருசா. என்ன சொன்னாலும் சரி, நீ சொல்ற சாக்கை என்னன்னு எடுத்துக்க முடியாது. ஒழுங்கா மன்னிப்பு கேளு பென்கே. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுல எதுவுமே இங்க காணோம். என்னது பென்கே? சண்டை போடும்போது நான் எப்படிப்பா சாப்பிட்டு இருப்பேன்? அது சாப்பிட்டுச்சு. யாரு? நான் அதை குரங்குக்காக செய்யல. இப்போ நமக்கு சாப்பாடு இல்ல. நான் கிளம்புறேன். போய் தொலை. அப்படின்னா நண்பர்கள் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்களா? So bossy, doesn't know anything. Ham hoggers, tell me about it. இந்த பெண்கே இருக்கானே, சரியான சோத்து மூட்டை. புல் 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 ஆப்பிரிக்கன். புல் நீ அப்படியே அவன மாதிரி பண்ற, அப்படியே இருக்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. எனக்கும் தெரியும், அவன் எப்பவுமே நண்பர்கள்னு பாப்பான். அவன் நமக்கு நிறைய உதவி செய்வான். இன்னைக்கு கூட பாரு, ஜிங்காவை தேடி இங்க வந்திருக்கான். அவன் ஒண்ணு வரணும்னு அவசியம் இல்ல, ஆனா அவன் நமக்காக வந்தான். அவனை திரும்பவும் பார்த்தோன்னா நம்ம அவனை சமாதானப்படுத்திடலாம். சரியா சொன்ன. அது மட்டும் இல்லாம சமைச்சு கொடுத்து ஆச்சரியப்படுத்திடலாம். சிங்கா, என்னால நம்பவே முடியல. அந்த ரெண்டு பேருக்கும் நான் எவ்வளவு மரியாதை கொடுத்தான ஒரு சாப்பாட்டுக்கு சண்டை போடுறாங்க. புத்திசாலின்னு நினைப்பு. எனக்கும் தெரியும். நான் சொன்னது உன்னதான் பென்கே. சின்ன பசங்க கிட்ட சாப்பாடுக்காக சண்டை போடுறது தப்பு. இங்க நீ எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா பென்கே? ஜிங்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஆனா இருந்தாலும் நடுவுல அப்போ வந்த வேலையில மட்டும் கவனம் செலுத்தினா போதும். நம்ம இவ்வளவு தூரம் வந்தது பிக்னிக்காக இல்ல, புரிஞ்சுக்கோ. என்ன மன்னிச்சிருக்கியோயா? சரி. மடோகா, நீ ஜாக்கிரதையா வா. நீயும் பாத்துவா. ஆமா, நம்ம போறது சரியான வழிதானா? இங்க வந்து உனக்கு சந்தேகம் வரணும். இங்க இருக்கும்போது எப்படி வழி தேடுறது? கீழே மட்டும் பாத்துறாத. மடோகா,
கண்ணை திறந்து பாருங்க. ஹலோ. மட்டோக்கா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நான் மலை மேல இருந்து தவறி கீழே விழுந்தல. நான் தப்பிச்சிட்டேனா? எனக்கு நேரம் நல்லாதான் இருக்கு. உங்களை காப்பாற்ற முடிஞ்சதானா உங்க லக்கேஜ் தான் காப்பாற்ற முடியல. என் நேரம் ஏன் இப்படி பழி வாங்குது? அது பஞ்சரான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இல்ல பரவாயில்ல, நான் உயிரோட இருக்கவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, இங்க இருக்காரு இவர் யாரு? இவர்தான் நம்ம கீழே விழும்போது காப்பாத்துனது. தேங்க்யூ. என் பேரு மடோக்கா. நான் கென்டா. என்னோட பேரு ஹியோமா. என்னோட பேரோட ஒரு பகுதி மலையை குறிக்கும், அப்புறம் இன்னொரு பகுதி மான்ஸ்டரை குறிக்கும். ரெண்டும் சேர்ந்ததுதான் நான். பேரோட பாதி அர்த்தம் மலையா? மீதி அர்த்தம் மான்ஸ்டராமே. சரியா சொன்னீங்க. கவலைப்படாதீங்க, அதுக்கு என்ன காட்டுவாசின்னு நினைச்சிடாதீங்க. ஹாய். ஹாய். நீ ஒன்னும் பார்க்க காட்டுவாசி மாதிரிலாம் இல்ல. ஆமாமா. Coma Village? I've never heard of it. I've just come here to gather some mountain plants. Oh, I see. That's nice. நீங்க என்ன காரணத்துக்காக இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து ஒரு ஆளை தேடி இங்க வந்திருக்கோம். சோ ஒருத்தரை தேடி நீங்க இங்க வந்திருக்கீங்க. அவர் கொஞ்சம் முக்கியமான ஆளு. கென்டா, ஏன் இப்படி சிரிக்கிற? நீ என்ன நினைக்கிற? நான் எதுவும் நினைக்கல. நீ என்ன நினைக்கிற? எப்பவுமே பேரை சொல்லும் போது யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. மலையும் மான்ஸ்டரும் கலந்த ஒரு பேரா? அவன் சொன்ன விதமே வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் காட்டுவாசி இல்லைன்னு சொன்னாரு. பார்த்தாலும் அப்படி தெரியலதான். நக்கல் பண்ணாத. அவன் திரும்பி வருவானா? பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்குன்னு ரொம்ப தூரமா போயிட்டாரு. நீ எங்க போன? உங்களை காக்க வச்சதுக்காக மன்னிச்சிருங்க. உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரதான் நான் போனேன். ரொம்ப அற்புதமான சாப்பாடு. இத கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். அட அதை விடுங்க. என்னால நம்ப முடியல. இவ்வளவு கம்மியான நேரத்துல உங்களால எப்படி இவ்வளவு மீனை பிடிக்க முடிஞ்சது? மீன் பிடிக்கிற இடம் எங்க இருக்கு? இவ்வளோத்தையும் எப்படி பிடிச்சா? அது இப்போ உங்களுக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயம். இல்ல கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல சொல்ல வேணாம். நீ எங்க பிடிச்சா எங்களுக்கு என்ன? சரி ஓகே, அப்படியே நாங்க நடைய கட்டுறோம். சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. மதிய வேலையில கூட நீங்க போற வழி இருட்டாதான் இருக்கும். அப்படி நீங்க மீறி போனா அது உங்களுக்கு ஆபத்தாம. போற வழியில பாம்புங்க கரடிங்கன்னு ஏகப்பட்ட விலங்குங்க இருக்கும். இப்ப சொல்லுங்க, நீங்க போய் தான் ஆகணுமா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. யாராலையும் எங்களை தடுக்க முடியாது. நாங்க கோமா வில்லேஜ்ல ஜிங்காவை கண்டுபிடிக்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நிக்கவே மாட்டோம். ஜிங்கா? அப்படின்னா இந்த காட்டுக்குள்ள நீங்க தேடி வந்த ஆளோட பேர் ஜிங்கா. அப்படின்னா அந்த ஜிங்கா ரொம்ப முக்கியமான ஆளுன்னு நினைக்கிறேன். இதையும் மீறி நீங்க அவரை தேட போனீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து. அதனால என்ன இப்ப? அவன் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட். உங்க நட்பை பார்த்து எனக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு. உங்களுக்கு இன்னும் நேரம் இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்டு ஜிங்காவை பத்தி என்கிட்ட இன்னும் விளக்கமா சொல்றீங்களா? கேக்குறேன். ஒரு நாள் ஜிங்கா எங்களோட ஊருக்கு வந்திருந்தான். ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் வித்தியாசம் பேப்ளேட பயன்படுத்துறவனோட திறமையில தான் இருக்கும். இத நீ என்னைக்கும் மறக்கவே கூடாது. உனக்குள்ள ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருந்தா போதும். கஷ்டப்பட்டாவது நீ அதுல ஜெயிப்ப. அந்த போட்டி எந்த அளவுக்கு கடுமையா இருந்தாலும் சரி. ஜிங்கா கூட போட்டி போடுறதுனால எங்க திறமைகளை எங்களால வளர்த்துக்க முடியும். ஆனா இப்ப ஜிங்கா அவனோட நம்பிக்கையை இழந்துட்டான். அதுக்கு காரணம் அவன் தோல்வி. அவனை சமாதானப்படுத்த தான் நாங்க போயிட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர போறோம். ஆனா ஜிங்காவை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரும் கவலைப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் அவனே பாத்துப்பான். அதனால அவன் விட்டுட்டு போயிட்டான். ஏன்
ஏன் எங்களை புரிஞ்சுக்காம இப்படி விட்டுட்டு போன? ஏன் ஜிங்கா? உங்க நண்பனுக்கு எதுவும் ஆயிருக்காது காய்ஸ். நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். உங்க நண்பன் ஜிங்காவோட கதையை கேட்டதும் நானே ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன்னா பாருங்க. உங்க 2 பேருக்கும் ஒரு பாதுகாப்பான வழியை காட்டி கோமா வில்லேஜுக்கு நானே அனுப்பி வைக்கிறேன். இப்படியே நேரா போனீங்கன்னா ஒரு ஆறு வரும். அதுக்கு பக்கத்துலயே நீங்க நடந்து போனீங்கன்னா பாதுகாப்பா அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். There is a river up ahead. If you follow it downstream, you will avoid the more dangerous route. நன்றி, நீ இல்லனா எங்களை அவனை காணோம். எங்க போனா? என்ன மறைஞ்சு போயிட்டான்? மறுபடியும் ஒரு முட்டுச்சாந்தா வந்தாச்சு. இப்ப என்ன பண்றது? வேற வழி இருக்கான்னு பாரு. எவ்வளவு நேரமா நாம இந்த காட்டுக்குள்ளேயே சுத்தறது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அடைச்சா மறுபடியும் தேடிக்கலாம் முடிச்சது. என் தலை ரொம்ப வலிக்குது. நீ இந்த மலையில தான் தங்கி இருக்கியா? இல்ல, நான் தேனை சேகரிக்கிறதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கேன். எது தேனா? அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தேனீக்கள்னாலே எனக்கு பிடிக்கும். அப்படின்னா கோமா வில்லேஜை பத்தி உனக்கு எந்த விவரமும் தெரியாது இல்லையா? உங்களுக்கு என்னால உதவி செய்ய முடியாது. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. இந்த காட்டுல எங்களை தவிர வேற யாரையாவது பாத்தியா? ஓ, யார பத்தி கேக்குறீங்க? கெண்டா அப்புறம் மடோகா. எனக்கு தெரியலையே. பேரை சொன்னா எப்படி தெரியும்? அடையாளத்தை சொல்லு. அருமையான கேள்வி, நான் திருத்திக் கொள்கிறேன். அதாவது ஒரு அழுமூஞ்சி பையன் இந்த சைஸ்ல இருப்பா. கூட வந்து பார்த்தா ஷூ போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இத்தா பெருசா இருப்பா. அந்த மாதிரி நான் யாரையும் பார்க்கல காய்ஸ். அப்படி பார்த்தா சொல்றேன். சரி வாங்க போலாம். மறுபடியுமா? என்ன பண்றது? இதுக்கு மேல வழி இல்லையே. நாம திரும்பி போயிடலாமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த வழியை நாம உருவாக்குவோம். போற வழியில பாதை இல்லனா நமக்கான ஒரு பாதையை உருவாக்குவோம். அடிச்சு தூக்கு. புல் அப்பர்கட். எப்படி பாத்தியா? எப்படி இருக்க புல்லு பவரு? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உன்னோட சக்தியை பார்க்கும் போதே உன்னோட பே கண்டிப்பா பேலன்ஸ் டைப் பேவா தான் இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா சகோதரா, சரியா சொன்னீங்க. வாங்க போவோம், முன்னேறி போவோம். உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நீ இப்ப எதை பத்தி கேக்குற? பேய பத்தி தான் கேக்குறேன். நீயும் ஒரு பே பிளேடரா? என்ன நீ என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க? நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. ஓ புல், நீ இங்கதான் இருக்கியா? என்னப்பா நடக்குதுங்க? மரம் எப்படி தானா நகரும்? காப்பாத்துக்க, யாராவது காப்பாத்துக்க. புல் 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 புல். இது என்ன டான்ஸ் புல்லை விட மோசமா முட்டுது. அடடா, என்னையா இது? முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சியா? என்ன 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 அது? முட்டிட்டு இருக்கு. கியாயா, அந்த பிராணிய வரட்டு. இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வழியா இருக்குல்ல? ஹியோமாக்கு தான் நன்றி சொல்லணும். அவன் தானே இதை காமிச்சான். இப்பவும் சொல்றான் அவன் ரொம்ப வித்தியாசமானவன் தான். அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா திடீர்னு மறைஞ்சிட்டான்ல. யார் அது? பென்கே, கியோயா, அப்புறம் ஹியோமா. இவங்கள இங்க என்ன பண்றாங்க? எப்படின்னு தெரியல. ஆனா நான் தப்பிச்சிட்டேன். மரம் திடீர்னு கீழே விழுந்துருச்சு. அதனால அந்த புல் மிரண்டுருச்சு. நீ அதிர்ஷ்டசாலிதான்ப்பா. எது அதிர்ஷ்டசாலியா? நானா? எதுக்காக இவன் போய் சொல்றான்? சரி, எல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. அப்புறம் உனக்கு வழியில ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஆமா, நல்ல வழியை காமிச்சதுக்கு நன்றி. நீ செஞ்ச உதவி நாங்க மறக்க மாட்டோம். என்னையா இது? உங்களுக்கு இவன் முன்னாடியே தெரியுமா? ஆமா, எங்களுக்கு வழி காமிச்சு அனுப்பி விட்டதே இவருதான். இவன் தான் ஹெல்ப் பண்ணா. மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு முக்கியமான வேலை இருந்ததுனால உங்களை விட்டுட்டு வந்துட்டேன். அப்படி இல்லைன்னா நானே உங்க கூட சரியான வழியில வந்து உங்களை கூட்டிக்கிட்டே வந்திருப்பேன் காய்ஸ். கொஞ்சம் தெளிவா சொல்றியா? சரி, ஓகே, சொல்றேன். நீங்க சொல்ற அடையாளத்துல இந்த காட்டுல நான் யாரையுமே பார்க்கல. இவன் இந்த காட்டுல வேற யாரையும் பார்க்கலன்னு சொன்னானே. சரி, அப்படின்னா நம்ம எல்லாரும் இப்பவே கிளம்பலாமா? வேகமா போறதுக்கான வழி நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். அது ரொம்ப சிறப்பான செயலா இருக்கும். இவனுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் போய் சொல்றான்? நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ ஜிங்கா, நாங்க வந்துட்டோம். நீ கோமா வில்லேஜ்ல தான் இருக்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் உன் முன்னாடி வந்து நிற்பேன். ஐயோமா, இவ யாரா இருப்பான்னு தெரியலையே. இவ இந்த காட்டுல சந்திச்சது எதிர்பாராத விதமாவா? என்னால நம்பவே முடியாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு.